ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒருத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எனி அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி பாஸ்வேர்டு எல்லாமே எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங்னுவாங்க. ஸோ இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் ப்ரௌசருக்குள்ளே போகிறீங்க, அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லையா? அப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுவீங்க. சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டே கேட்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கீஸாக போய் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும் உங்களோட வெப் ப்ரௌசரில். இப்போ நீங்கள் மறுபடியும் அகெயின் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதுமாரி கேட்காது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட் வச்சு நம்ம இதுமாரி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர் நான் சொல்லித்தரேன். அண்ட் அகெயின் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சும் பண்ணலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கூகுள் ப்ரௌசருக்கு எனி ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் கிட்டப் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்னொரு சிஸ்டம் அதுமாரி இல்லாதனால நான் இதுலேயே ரெண்டு ப்ரௌசர் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரெபாசிட்டரி போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டுக்குள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்பெக்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே குக்கீஸ்னு காமிக்கும். குக்கீஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு குக்கீஸ் மாதிரி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு யூசர் செஷன் அண்ட் யூசர் செஷன் ரெண்டு இருக்கும். அகைன் இதே சேம் திங் தான். இதில் இன்ஸ்பெக்டுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த குக்கீஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ்டு யூசர் செஷன் அண்ட் யூசர் செஷன் ரெண்டு இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்டு தூக்கி போய் இதில் லாகின் பண்ண வைக்க போகிறோம் வித்தவுட் எனி பாஸ்வேர்டு. இதை எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, சேவ்டு யூசர் செஷன் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர் போயிட்டு சும்மா இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் அகெயின் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வேல்யூ கொடுத்து இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் போய் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம காப்பி பண்ணி வச்சது இல்லையா சேவ்டு யூசர் செஷன் அந்த அக்கௌண்ட்டோடது, அதை தூக்கி நம்ம இதில் போட போகிறோம். சிம்பிள். காப்பி பண்ணிவிட்டு இதெல்லாம் போய் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து எடிட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. எடிட் வேல்யூ கொடுத்து பேக் ஸ்பேஸ் அமைக்கி Ctrl+V அண்ட் சேம் திங் இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகைன் யூசர் செஷன் இருக்கு இல்லையா, இதுலேயும் நீங்கள் எடிட் வேல்யூ கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் ஜஸ்ட் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா போதும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அக்கௌண்ட்டிங் வந்துருச்சு பார்த்தீங்களா, பிஆர்டி ஹேக்கர்னு. இப்போ நான் வந்து ரெபாசிட்டரி போய்க்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக் பண்ணியாச்சு. இதுலேயும் பிஆர்டி ஹேக்கர் இருக்குல்ல, இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங் ஒர்க் ஆகும். குக்கி ஸ்டீல் பண்ணி பண்ணுவாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும்.
குக்கி பேக்கப் அண்ட் ரெக்கவரி. இதுதான் அந்த குக்கி பேக்கப் பண்ணுற ஸ்டோர். சாரி, அது ஆட் டு குரோம் கொடுத்து நீங்கள் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது இங்கே இதுவாயிரும். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ இது பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. யா ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த குக்கி இருக்குது இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப் ஆல் குக்கீஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை கேட்கும். இது வந்து 1 2 3 4 5 நான் ரேண்டமாக கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குக்கீஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ சேம் அகெயின் இதெல்லாம் நான் குக்கீஸ் இது பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிடுறேன் இந்த அக்கௌண்ட்லேயே. ஓகே, இது பண்ண இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சூஸ் ஃபைலை கொடுத்துட்டு டவுன்லோட் ஆச்சுல்ல, நான் கொடுத்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதில் பாஸ்வேர்டு எனக்கு கேட்கும் 1 2 3 4 5 நம்ம கொடுத்தோம் இல்லையா, கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். யா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணியாச்சு, ஹேக் பண்ணிட்டோம். யா யூஆர் ஹேக்கர். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து எல்லாமே ஹேக் பண்ணுவாங்க. ஒரு செஷன் ஏஜ் ஹேக்கிங்னா இதுமாரி தான் நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டுட்டோரியலும் போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்வான்ஸ் ஃபிஷிங் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். லைக் ஃபிஷிங் லிங்க் எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறமா யூஆர்எல் மாஸ்கிங் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.